ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் விபோர் ஸ்டீல் பைப்ஸ் ஐபிஓ ரிவ்யூவை பார்க்க போகிறோம். ஜிஎம்பி ஸ்ட்ராங்கா 80% மேலே இருக்கு. ஃபயர் ரேட்டிங்கும் அந்த அளவுக்கு இருக்கு. லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணலாமா, இந்த ஐபிஓவை ஸ்கிப் ஆர் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த கம்பெனி 2003 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இந்த கம்பெனி வந்து என்ன பிசினஸ்ல இருக்காங்கன்னா, ஸ்டீல் பைப்ஸ் அண்ட் டியூப் பிசினஸ்ல இருக்காங்க. முக்கியமா ஹெவி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல இவங்க ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா, ERW பிளாக் பைப்ஸ், ஹாட் டிப் கேல்வனைஸ் பைப்ஸ், ஹாலோ செக்ஷன் டியூப்ஸ், பிரைமர் பெயிண்டட் பைப்ஸ், கிராஷ் பேரியர்ஸ் வந்து இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸா இருக்கு. இந்த கம்பெனி இவங்களோட ரா மெட்டீரியல்ஸ்ல ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், அது மட்டும் இல்லாம JSW ஸ்டீல்ல இருந்து இவங்க ரா மெட்டீரியல்ஸை கன்சியூம் பண்றாங்க. இந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். இந்த கம்பெனி 2021 ரெவன்யூவா 510 கோடி, ப்ராஃபிட்டா 68 லட்சம் பார்த்திருக்காங்க. 2022 ரெவன்யூவா 817 கோடி, ப்ராஃபிட்டா 11 கோடி பார்த்திருக்காங்க. 2023 ரெவன்யூ 1113 கோடி, ப்ராஃபிட்டா 21 கோடி அளவுக்கு ப்ராஃபிட் பார்த்திருக்காங்க. அதாவது இந்த பினான்சியல் 2021 60 லட்சம் அளவுக்கு ப்ராஃபிட் பார்த்த கம்பெனி இப்போ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 21 கோடி அளவுக்கு ப்ராஃபிட் பார்க்குற கம்பெனியா மாறிட்டாங்க. இந்த கம்பெனியோட 6 months பினான்சியல் 2024 டேட்டா எடுத்து பார்க்கும்போது இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 530 கோடி, ப்ராஃபிட் 8 கோடி அளவுக்கு இருக்கு. இந்த கம்பெனியோட இபிஎஸ் பாத்தீங்கன்னா 0.49 பைசா 2021 இருந்தது. பினான்சியல் 2020 அது 14.85% பைசாவா உயர்ந்திருக்கு. நெட் அசெட் வேல்யூ பர் ஷேர் 65.71 பைசாவா இருக்கு. இந்த கம்பெனில இருக்கிற டோட்டல் கடன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 160 கோடியா இருக்கு. இந்த கம்பெனியோட இபிஎஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு க்ரோ ஆயிருக்கோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் நெட் வொர்த் பர்சன்டேஜ் 1.14% இருந்து 22.60% உயர்ந்திருக்கு. நெட் அசெட் வேல்யூ பர் ஷேர் 65.71 இருக்கு. ROCE பர்சன்டேஜ் 16.48% இருக்கு. எபிட்டா மார்ஜின்ஸ் வந்து 4.21% இருக்கு. டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 1.63 இருக்கு. 6 month பினான்சியல் 2024 அது 1.8 கிட்ட வந்து இருக்கு. ஹைலி டெப்ட்ஃபுல் கம்பெனியா இருக்காங்க. ஓவரால் கம்பெனியோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து லெஸ் தென் 2% அளவுக்கு தான் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பியர்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, APL அப்போலோ டியூப்ஸ் லிமிடெட், ஹைடெக் பைப்ஸ் லிமிடெட், குட்லக் இந்தியா லிமிடெட், ரமா ஸ்டீல் டியூப்ஸ் லிமிடெடா இருக்காங்க. இந்த கம்பெனியோட டோட்டல் இன்கம் வந்து இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல குறைவாதே இருக்கு. ஒரு ஸ்மால் ரெவன்யூ ஜெனரேட்டிங் கம்பெனியா இருக்காங்க. இவங்களோட இபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பியர்ஸ் வந்து இவங்களுக்கு முன்னாடி EPL அப்போலோ டியூப்ஸ் அண்ட் குட்லக் இந்தியா லிமிடெட் இருக்காங்க, தேர்ட் பொசிஷன்ல இருக்காங்க. ரிட்டர்ன் நெட் வொர்த் பர்சன்டேஜ் இவங்க பியர்ஸை பீட் பண்ணிருக்காங்க. நெட் அசெட் வேல்யூ பர் ஷேர்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க தேர்ட் பொசிஷன்ல வந்து இருக்காங்க. இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் வந்து 13th February 2024. இஷ்யூ பிரைஸ் வந்து 141 ரூபாய் 151 ரூபாய் ஒரு ஷேர் இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ 72 கோடி இருக்கு. டோட்டல் ஐபிஓ சைஸும் 72 கோடி. இந்த 72 கோடி ஸ்மால் சைஸ் ஐபிஓ இருக்கிறதுனால இந்த ஸ்மால் சைஸ் ஐபிஓ தான் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎம்பி ஸ்ட்ராங்கா வந்து காட்டுது. காரணம் இவங்க ஐபிஓ சைஸ் தான். இவங்களோட லாட் சைஸ் எவ்வளவு இருக்குன்னா 99 ஷேர் 14,949 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய். ரீட்டைல் அலோகேஷன் 35% இருக்கு. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் 16 February 2024, initiation of refunds 19 February 2024, transfer of shares to demat account 19 February 2024, IPO listing date வந்து 20th February 2024 இருக்கு. இந்த கம்பெனியோட பிசினஸ் அவுட்லுக் எப்படி இருக்க பொழுது, ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன, இவங்களோட ஓவரால் வேல்யூவேஷன்ஸ், லிஸ்டிங் ஏஜ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பார்த்துருவோம். சோ இந்த கம்பெனியோட மெயின் பிசினஸ் பார்ட்னரா யார் இருக்காங்கன்னா, லாங் ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப் கஸ்டமரா யார் இருக்காங்கன்னா ஜிந்தால் பைப்ஸ் லிமிடெட் வந்து இருக்காங்க. 6 வருஷம் சொல்லி ரீசெண்டா ஒரு கான்ட்ராக்ட் கூட போட்டிருக்காங்க. அது மூலமா இவங்களுக்கு 1 லட்சம் மெட்ரிக் டன் டியூப்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. சோ இதனால இந்த கம்பெனி பெனிஃபிட் ஆக வாய்ப்பு இருக்கு. இவங்களோட மெயின் பிசினஸே ஜிந்தால் பைப்ஸ் லிமிடெடா தான் வந்து இருக்காங்க. காரணம் இவங்க ரெவன்யூல 90% ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஜிந்தால் பைப்ஸ் லிமிடெட்ல தான் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஐபிஓல இருந்து வர மணியை வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, ஒடிசால ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. அதுக்கு தேவையான லேண்ட் பார்சலும் இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. சோ இது மூலமா இந்த கம்பெனியோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் உயரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இது இவங்களோட பிசினஸ் அவுட்லுக்கா இருக்கு. பினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இவங்க டாப் லைன் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இபிஎஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவன்யூவும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா இந்த கம்பெனியோட கடனும் இதே காலகட்டத்துல நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை நாம மறந்துடக்கூடாது. வேல்யூவேஷன்ஸ் எடுத்து பார்க்கும்போது பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 9.4 இருந்து 10.17 இருக்கு. பினான்சியல் 2023 ஏர்னிங்ஸ் எடுத்து பார்க்கும்போது இதே ஃபார்வர்ட் லுக்கிங் ஏர்னிங்ஸ் ஆன பினான்சியல் 2024 ஏர்னிங்ஸ் எடுத்து பார்க்கும்போது போஸ்ட் ஐபிஓ பேசிஸ்ல 13 டைம்ஸ் வருது. பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2 times த புக்கா இருக்கு. இவங்க பியர்ஸ் வந்து மினிமம் 26,
இண்டெக்ஸ் மேக்ஸிமம் 48 PBல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. பிரைஸ் டு புக் வேல்யூ 5 to 11 டைம்ஸ் இருக்கு. இதை கம்பேர் பண்ண சொல்லும்போது இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்லும்போது எஸ்பெஷலி இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்லும்போது இவங்க வேல்யூவேஷன்ஸ் வந்து குறைவா இருக்கு. ஆனா டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 1.83 அளவுக்கு இருக்கு. கடன் உள்ள கம்பெனியா இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 25.51% ஆகும். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 16.48% ஆகும் இருக்கு. ரிஸ்க் என்ன இந்த கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா லீகல் ப்ரொசீடிங்ஸ் வந்து இந்த கம்பெனி மேலேயும் சரி இவங்க ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் மேலேயும் சரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் கேஷ் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா 2023 தவிர்த்து மத்த எல்லா காலகட்டத்திலயும் வந்து நெகட்டிவா இருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து 82.78% அளவுக்கு காமிக்குது. 276 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. 125 ரூபாய் வந்து கிரே மார்க்கெட் பிரீமியமா காட்டுது. இப்போ லிஸ்டிங் கெயின்ஸ் அப்ளை பண்ணோம் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் இவங்க பியர்ஸை விட குறைவாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஐபிஓ சைஸ் வந்து குறைவா இருக்க காரணத்தினாலையும் வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமா இருக்கிற எதிர்பார்ப்புலையும் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து 80% மேல இருக்கு. சோ இதனால லிஸ்டிங் கெயின்ஸ் அப்ளை பண்றவங்களுக்கு ஒரு நல்ல லிஸ்டிங் கெயின்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து 2% கீழே தான் இருக்கு. கடன் உள்ள கம்பெனியா இருக்காங்க. இவங்களோட மெயின் பிசினஸ் பார்ட்னர் ஜிந்தால் பைப்ஸ் வந்து இருக்காங்க. அந்த ஜிந்தால் பைப்ஸோட கான்ட்ராக்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு ரினிவல் பண்றாங்களோ அவளுக்கு அவ்வளவு இந்த கம்பெனிக்கு நல்லது. அதே மாதிரி ஜிந்தால் பைப்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அதை பொறுத்தா இந்த கம்பெனியோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து இருக்க போகுது. மொத்தத்துல இந்த ஸ்டாக் வந்து ஒரு சைக்ளிக்கல் செக்டார் ஸ்டாக். இந்த சைக்ளிக்கல் செக்டார் ஸ்டாக்ல ரெண்டு விஷயம் நோட் பண்ண வேண்டியது இருக்கு. ஒன்னு இன்டர்நேஷனல் எக்கனாமி எப்படி இருக்கு, வின்ஃபால் டாக்ஸஸ் ஏதாவது போடுறாங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்டர்நேஷனல் எக்கனாமி இப்ப பார்க்கும்போது கொஞ்சம் சரியில்லை, டிமாண்ட் கொஞ்சம் லெஸ்ஸாவே இருக்கு. நீங்க டாடா ஸ்டீல் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி இந்தியன் டிமாண்ட் நல்லா இருந்ததுனால இன்டர்நேஷனல் டிமாண்டை கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணதுனால அவங்க ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கோம்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சைனீஸ் மார்க்கெட்டும் அந்த அளவுக்கு வந்து இல்லை. ஏன்னா சைனீஸ் தான் லார்ஜஸ்ட் கன்சப்ஷன் ஸ்டீல் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை ஷார்ட் டேர்ம்ல இந்த ஸ்டாக்கு பெயின் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்க போகுது. லாங் டேர்ம் வியூ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா ஜிந்தால் பைப்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த கம்பெனியோட டைரக்ட் இம்பாக்டா வந்து இருக்கும் போது அதே மாதிரி லாங் டேர்முக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஸ்டாக் கொடுக்கும்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த ஸ்டாக் லிஸ்டிங் கெயின்ஸ்க்கான ஆட்களுக்கு மட்டும்தான் சொல்லி நினைக்கிறேன். ஸோ போஸ்ட் ஐபிஓஸ்ல ஒன்ஸ் இந்த ஸ்டாக் அலாட்மெண்ட் கிடைச்சுன்னா போட்ட பணத்தை எப்படியோ சேவ் பண்ண பாருங்க. காரணம் ஹைலி வோலடைல் மார்க்கெட்டா இருக்கிறதுனால நிறைய பெயின் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. லாங் டேர்ம் வியூ எடுக்கிறதுக்கு நிறைய டைம் வந்து இருக்கு. அந்த சமயத்துல இந்த ஸ்டாக் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்து யோசிக்கிறது கரெக்டாவே இருக்கும். இப்ப இருக்கிற ஹைலி வோலடைல் மார்க்கெட்ல நம்ம போட்ட பணத்தை பாதுகாக்கிறது வந்து கரெக்டாவே இருக்கும். இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து வெயிட் அண்ட் வாட்ச் ஸ்டாக் தான் வந்து நான் சொல்லுவேன். இது பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த ஸ்டாக்லயோ ஐபிஓலயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை செவிரிஸ்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணும், அல்லது உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணும். ஏன்னா நான் செவிரிஸ்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த பிசினஸ் மாடல் எனக்கு சூட் ஆகும், எதுல இன்வெஸ்ட் பண்ணா நான் சேஃபா இருப்பேன்னு சொல்லிட்டு. சோ கண்டிப்பா 1 or 2 டைம்ஸ் நீங்க அனலைஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.